தான் எடுக்க போகிறோம். நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 12,000 கொடுத்து ஒரு வீட்டில் என்னென்ன கோஸ்ட்டு போகிறத பண்ண போகிறோம். ஓகே, பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டோலேருந்து இறங்கியாச்சு. ஆனால் எவ்வளோண்ணா? ஒரு 20% கொடுத்தாச்சு. பாருங்க நம்மளண்ணா. ஓகே, லக்கேஜ் எடுத்துட்டு நீ வீடு தான் நம்ம வாங்கியிருக்கோம். என் தம்பி ஓகே 12,000 கொடுத்து பாருங்க வீடு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வீடு வந்திருக்கோம். வாங்க போகலாம். லிஃப்ட்டே ஏறலான்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்குது. வீடை போய் பார்க்கலாம். சந்தோஷமாக இருக்கு மனசுலாம். செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். பார்த்துக்கோங்க. லிஃப்ட்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடே. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொசலாம் சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பால்கனி ஃப்ரெண்ட்ஸ். பால்கனி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபேவரட் பால்கனி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் எப்பயோ போட்டோம். நீ தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க லைட்லாம் போட்டு செமையாக பண்ணி விட்டோம்ல. இப்போ நீங்கள் தங்கச்சிக்கு நேற்று தான் பர்த்டே. நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். இருங்க, என் ஃப்ரெண்டை கூப்பிட்றேன். டேய் இதான் எங்களோட ஓகே, நைட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம நைட் ஆக போகுது. ஓகே, கொஞ்ச நேரம் காலையில் ஆகுது. சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம ஒரு இது பண்ணலாம். அப்புறம் நான் என்னென்னு காமிக்கிறேன். கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி நம்ம இப்போ ஜாலியாக ஒன்று பண்ண போகிறோம். அது என்னன்னு தெரியல, செம்ம வியூவாக இருக்கும். நான் 19th ஃப்ளோர் போய் ஒன்று காட்டலான் இருக்கேன். அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஆமாம், இப்போ நம்ம பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சிக்கன் தான் சமைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கொஞ்சம் தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு வேறு கத்துறான். சிக்கனை பாருங்க, ரொம்ப கஞ்சியாக இருக்குது. என் ஃப்ரெண்டுலாம் சாப்பிட்ருங்களா? இப்போ பாருங்க சிக்கன் 50 ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாய் எடுத்துக்கலாம். எங்கள் சொந்தக்காரங்க இது வாங்கினாங்க. சொந்தக்காரங்க இது வாங்கினாங்களா? உங்களுக்கு எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க? பல்லு ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே தான் ஒரு பையன் இருந்தான். அங்கே எதுவும் மருமதான்னு இருந்துச்சு. ஆனால் நாங்களாம் ஃபேக்குன்னு நினச்சோம். எங்களை தவிர இங்கே யாருமே இல்லை. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து மர்மமான ஒரு கொடூரமான ஒரு கொலையில் வந்து செத்துட்டான். அப்படி வந்து இங்கே யாருமே இல்லை. ஆனால் நாங்கள் வந்திருக்கோம். எதுவும் ஆகலைன்னு நினைக்கிறேன். எதுவும் ஆகலை. ஓகே, நாங்கள் 19th போய் அந்த வியூ காமிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் லிஃப்ட் ஏற போகிறோம். ஓகே, ஏதோ இங்கே அக்கா வேறு புலம்பிகிட்டே இருக்குது. சும்மா லிஃப்ட்லாம் மாட்டி போண்டா அந்த மாதிரி. நான் பார்த்துக்கலாம். லிஃப்ட்டு வேறு இப்போ தான் செகண்ட் ஃப்ளோருக்கே வந்திருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரே. பார்த்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியலையா? பார்த்துக்கோங்க, லிஃப்ட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கூட்டத்தை எத்தனை பேருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு தெரியாது. ஓகே, நான் வந்து எங்கள் அக்கா படிக்கிறதுல போகுதுன்னு சொல்லிட்டு என் அக்கா வேற புலம்பிட்டே இருக்கு. எங்க அக்கா வேற புலம்புதுக்கா. என் ஃப்ரெண்ட பாருங்க, அழுவுறா.
நாங்கள் வியூவை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வியூவை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாப்பா தடிக்க கீழே எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செம்ம பயம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் தீயில போத்துறப்போ போனேன். இன்னைக்கு நைட்டு நாங்கள் வந்து 10 days நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வருஷம் இங்கே தான் தரலான்னு இருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் என்ன கீழே போட்டு போதாடா ஃபோனை. இன்னைக்கு நாங்கள் என்ன செம்ம ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் என்ன மர்மம் நடந்துருதுன்னு பார்க்கலாம். சரியா? உங்களுக்காக கையை நீட்டி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செமையா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேற்குத்துக்கு அங்கே பாருங்க இருக்கான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஊரே தெரியுது. அது செம ஊரே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னா விளையாட அங்கே பேட்மிண்டன் ஆகுனா. ஆமாம், இப்போ நான் வீட்டில் போகிறேன். தீயில போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லிஃப்ட்டு வேணாம்னு சொல்லிட்டாங்க எங்கள் அக்கா. எனக்கு ரொம்ப பயமாக எனக்கு சுத்தமாக பயமாக இருக்குது. இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தடுக்க ஃப்ரெண்ட்ஸ் எது நான் தீயை தள்ளி ஊற்றுச்சு. முடியல சத்தியம். இப்படி வலிக்குது. ஓகே, ஆமாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாருமே இல்லைல்ல. சரி ஒன்று போகலாம். சாலு எனக்கு முடியல. சாலு காப்பாத்து. இன்னும் டெட் பாடி 10th floor. அப்பா ஐயோ பயமா இருக்கு. நான் மட்டும் தனியா இருக்கோம். பாசா போடு. கூப்பிடுறாங்க ஃபாஸ்டா போட நம்ம ஏறிடுங்க. சூப்பர். யாரோ வனத்து வச்சிருக்காங்க. லிஃப்ட் போயிடலாம் நம்ம. இல்லைதா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்
இதோ இருக்காங்க தப்பாக பார்த்து ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எவ்வளோ சீக்கிரம் இருக்கக்கூடாதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நாங்கள் உங்களுக்காக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்காக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் நமக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நம்ம தானே ஃப்ரெண்ட்ஸு. இங்கே ஏதோ அம்மா நிமிஷமா நம்மளை குழப்புது. என்ன பண்ணது? டேய் நீ தான் விட்டுட்டு போன. நாங்கள் தெரியாமல் இது விட்டுட்டு போனதுனால ஏதோ ஒன்று நடக்குது. விட்டுட்டு போனதுனால தெரில. சாலு இங்கே நம்ம குழப்பது சாலு. இங்கே நம்ம இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் சாலு. ரிஷி நம்ம 16 ஃப்ளோர்ல நம்ம சாவி விட்டு வந்துட்டோம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்க நாங்க வந்து சாவி விட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. நம்ம மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அந்த பேய் வந்து நம்மளுக்கு குழப்புது. குழப்பு என்னது என்ன நடந்துச்சுன்னு ஏதோ ஒன்று நம்மள அட்டாக் பண்ணிட்டு போயிடுச்சு. அது எதுவும் இதை விட்டுட்டு போயிருக்கு. என்னது விட்டுட்டு போயிடுச்சு? என்னத்த மாஸ்கா? இந்த மாஸ்கால் தான் எல்லாமே நடக்குது. நான் தூக்கி போட போறேன். இதோட நான் கதை முடிச்சிச்சு. நம்ம நல்ல சாமியாரை போய் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நல்ல சாமியார் போய் பார்க்கணும். அப்பதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ வந்து இருட்டாயிடுச்சு, நம்ம எல்லாரும் போய் தூங்கலாம். நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஆனா பேய் நம்மள ஏதோ பண்ணது. இன்டர்வல். ஐயோ, என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஆயிட்டானே, அவன் உடம்புல பேய் பூந்துடுச்சே. என்னடா? ரிஷி உடம்புல பேய் பூந்துடுச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலடா. அது இப்போ நம்ம என்ன பண்ண தெரியல. அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள தான் அந்த பேய் நான் அடிச்சு வச்சிருக்கேன். ரிஷிக்குள்ள தான் அந்த பேய் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது? நம்ம ஒரு சாமியார் நம்ம கூட்டிட்டு வந்துடலாமா? டோர் லாக்ல நம்ம போய் சாமியார் கூட்டி வரலாம். சரியா? சாமியார் அங்கதான் அந்த பேய் இருக்கு. சாமியார் ப்ளீஸ், சாமியார் நீங்க பண்ணுங்க சாமியார். ஓகே வரமாட்டேன். வா. எதுக்கு இந்த பேய் உள்ள போச்சு? என் உடம்பு எனக்கு வேணாம்.
பேர் சொல்லு. பேரு குப்புசாமி. குப்புசாமி. ஃப்ளாஷ்பேக். போனவன்டா சொடக்கப்பட்டு அடிச்சு வரண்டா. டேய் ஏய் என்னடா பண்றேன்னு தெரியலடா, ஒரே டென்ஷனா இருக்கு. இப்ப பார்த்தாலும் இவனோட நம்மளால இருக்கவே முடியலடா. ஆமாடி, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. நான் குப்புசாமி கிட்டே வேலை காமிச்சுட்டாங்க. அப்படி தோணுது வரடி. சரி இன்னும் பட்டசாமி கிட்ட கேட்போம். டேய் என்னடா பண்ணலாம் பட்டசாமியை முதல் தெரிஞ்சானது என்னடா என்ன. டேய் எப்ப பார்த்தாலும் நீ வந்து சாமியே இருக்கடா. தயவு செஞ்சு நம்ம ஏதாச்சும் புளிங்க பாட்டு மாதிரி பண்ணலாம்டா. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. குப்புசாமி, நான் என் பேர் குப்புசாமி தெரியும்ல. ஏய் என் பேர் லாலா தெரியும்னா, என் பேர் லாலா தெரியும். ஆயிஷா. சீச்சி ஆயிஷா வந்து போயிட்ட. சரியான கிளவியா இருக்கா. ஏய் வாங்கடா எல்லாரும் நம்ம கடைக்கு போலாம். இவன் கூட சாமியாரு. ஏய் வாங்கடா எல்லாரும் போலாம்டா. வாங்கடா. ஏய் வாங்கடா. ஏய் வாங்க நம்ம கடைக்கு போலாம். வேணும் பொம்மை. சாவா போலாம். நான் அப்பெல்லாம் வாங்கிக்கல ஐஷா. வா ஐஷா நம்ம கடைக்கு போலாம். அங்கே வந்தோடனே அம்மா கொலை பண்ணிடுறான். அவங்க வந்தோடனே ஒளிஞ்சி கொலை பண்ணிடுறான். அவங்க வந்தோடனே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா